அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க, டிஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி தலைப்பு பார்த்துருப்பீங்க. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கம்பல்சரி டெஸ்ட். ஸோ திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர் ஆஸ் அ ரேங்கிங். ஸோ கம்பல்சரி டெஸ்ட் பாருங்கள், மேலே அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய மேஜர். ஸோ மெயின் சப்ஜெக்ட். ஸோ மெயின் சப்ஜெக்ட் பாருங்க, மேலே அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கடைசி நேரத்தில் டிஆர்பி மாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நம்ம வச்சு சொல்கிறோன்னா, கடைசியாக நடந்த போன வாட்டி நடந்த நெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் சொல்லி ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் நடத்துனாங்க. ஆனால் அந்த ஓஎம்ஆர் பேஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட எரர், ஏற்கனவே ஆன்சர் லீக் ஆனது. ஸோ இந்தமாரி நிறைய இஷ்யூ வந்ததுனால அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் நமக்கு இந்த ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் நடத்துனாங்கன்னா, நிறைய குளறுபடி நடந்ததுனால தான் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்லேருந்து மறுபடியும் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்க்கு வந்துச்சு. ஸோ அதேமாரி மறுபடியும் ஓஎம்ஆருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டிஆர்பி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எக்ஸாமோடைய மோடு மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மோடு வச்சா கூட நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிசியோடைய குரூப் 4 உடைய எக்ஸாம். ஸோ ஃபுல்லாக அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த காணொலியில் நம்ம போடுவோம். ஸோ அதேமாரி நமக்கு இந்த டிஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ் ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாமில் ஓஎம்ஆர் பேஸ் படி நமக்கு எக்ஸாமினேஷன் நடத்தினா ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் ஈஸியா இல்லை நம்ம கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் நமக்கு ஈஸியானது. ஸோ கம்பேர் பண்ணால் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் நமக்கு ஈஸியானது. ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஷேட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் அந்த ஆன்சர் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமில் கிடையாது. ஒரு வாட்டி நம்ம அந்த ஆன்சர் கொடுத்துட்டோன்னா மறுபடியும் நம்மளால் அந்த ஆன்சர் மாற்ற முடியும். ஸோ கடைசி நேரத்தில் நமக்கு அந்த ஆன்சர் தவறாக இருந்தால் இல்லை ரிலேட்டடாக அதே கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இன்னொரு சில கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு வந்துச்சுன்னா கடைசி நேரத்தில் நம்ம அந்த மாதிரி ஆன்சர் மாற்ற முடியும். ஸோ நான்லாம் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் 10 கொஸ்டின் நான் மாற்றினேன். கடைசி நேரத்தில் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு 10 கொஸ்டினோட ஆன்சர் மாற்றினேன். அதில் 7 கொஸ்டின் என்னுடைய கரெக்டாக வந்துச்சு. ஸோ அந்த மாரிலாம் நமக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் கிடைக்காது. ஓஎம்ஆரில் நம்ம ஷேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஸோ ஆன்சர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் அதே ஆன்சர் தான். தவறாக இருந்தால் கூட அதே ஆன்சர் தான். ஸோ அதேமாரி நம்ம ஒரே ஷேடில் பார்த்தீங்கன்னா 2 ஷேட் பண்ணிட்டோம்னா ஒரே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஷேடு பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஷிவரிங்கில் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஷேடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேனா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கிளியர் அளவுக்கு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓஎம்ஆர் பேஸை விட நமக்கு சிபிடி மோடு தான் நமக்கு நல்லது. ஸோ சிபிடி மோடு தான் நமக்கு கடைசி நேரத்தில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனாலும் நிறைய பேர் இதை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் டிஆர்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் ஓஎம்ஆர் பேஸ் நடத்துகிறீங்க? ஸோ மறுபடியும் நமக்கு சிபிடி மோடே நடத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி நேரத்தில் சிபிடி போர்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ கண்டிப்பாக நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் பேஸில் வச்சா கூட பரவாயில்ல, சிபிடி மோடில் வச்சா கூட பரவாயில்ல. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி சான்ஸ். இந்த வாய்ப்பு நம்ம விட்டோன்னா மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ முக்கியமாக நீங்கள்
எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய போஸ்டிங்கே டிசைட் பண்ணோம். ஸோ இந்த 40 மார்க் தான் நம்மளுடைய போஸ்டிங்கே டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் இந்த ஜிகேயும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன். அது நீங்கள் டெலிகிராம் சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் வாங்கிக்கலாம். அதேமாரி எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. அதுவும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.